ஏற்கனவே உங்களோடு பேசின வார்த்தைகளை நான் கொண்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வாரத்தினுடைய வசனத்தை இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தைகளை நான் உங்கள் மத்தியிலே நான் தியானிக்க விரும்புகிறேன். ஏற்கனவே சொன்னேன், யாத்ராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொன்னேன், இப்படியா சொன்னேன், நான் பார்க்கவே பார்த்து என்ன அவர் பார்க்கிறாராம், நம் உள்ளத்துக்குள் காணப்படுகிற அடிக்காயத்தை பார்க்கவே பார்க்கிறார் என்று சொன்னேன். இரண்டாவதாக நம்முடைய பொருளாதாரத்தை கர்த்தர் பார்க்கிறார் என்று சொன்னேன். மூன்றாவதாக நம்ம கையின் கிரியைகளை பார்க்கிறார் என்று சொன்னேன். உன் உள்ளத்துல எவ்வளவு காயம் இருக்கோ, எவ்வளவு வலி இருக்கோ, எவ்வளவு வேதனை இருக்கோ, உங்க கூட இருக்கிறவங்க, சொந்தம் வந்தவங்க, உன் புருஷன், உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் தாய், உன் தகப்பன் யார் அறிகிறாங்களோ இல்லையோ, யார் அறிகிறாங்க? ஆண்டவர் அறிகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் ஏற்கனவே சொன்ன ஏசாயா அடி காயத்தை ஆற்றும் வலையிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா, 7 தணையான பகலை போல கர்த்தர் மாற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7 தணையான பகலை போல அப்படின்னா என்னத்தான்? கவலையினாலும் வேதனையினாலும் இருள் அடைஞ்சு போய்க்க இருதயத்தை அவர் பார்த்து அந்த இருளை என்ன பண்ணறா, வெளிச்சமாக மாற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் தான் உள்ளதான் நம்ம இன்னைக்கு நான் தியானிக்குவோம். அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க. யாத்ராகமம் 3:7. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து, உன் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, இதைத்தான் அன்னைக்கு நம்ம வாசித்தோம். உன் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. இரண்டாவது, ஆளோட்டிகள் நிமித்தமாக அவர்களுடைய கூக்குரலை கேட்டேன். அடுத்தது, வேதனைகளை நான் என்ன பண்ணிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் கூக்குரலை கேட்கிற ஆண்டவர் அவர். உன் கூக்குரலை கேட்கிற ஆண்டவர் அவர். சத்தமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, விசுவாசத்துல அவர் கேட்கிற ஆண்டவர். என் குரலை கேட்கிற ஆண்டவர். நீங்க வசனம் எல்லாருக்கும் அனுப்புன ஞாபகம் இருக்கா? யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க அந்த வசனத்தை. 41 வாசிங்க. காத்திருந்தேன், சாய்ந்து, அவர் என்னிடமாய் சாய்ந்து. நான் எவ்வளவு உபத்திரப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். கதறுகள், என் கூப்பிடுதல் யாருக்கு செவி கேட்கதோ இல்லையோ, என் அப்பாவுடைய செவி கேட்டுச்சு. அவர் கேட்பார். சொல்லப்படிருக்கு, நான் கேட்பேன். முன்னாடி சொல்லப்படிருக்கு, ஆளோட்டிகள் நிமித்தமாக. அப்படிதானே வாசிங்க? என்ன வாசிங்க? ஆளோட்டிகள் நிமித்தமாக. ஆளோட்டிகள் என்ன? நம்மை நடத்துகிறவர்கள். நாம் யாரால் நடத்தப்படுகிறோம்? நம்ம ஆண்டவர் ஆளோட்டியா இருந்தா, நம்ம நடத்துகிறவர் ஆவியானவரா இருந்தா, மழை போல பிரச்சனை எழுப்பினாலும் நாம் விசுவாசத்தில் அதை மேற்கொள்ளுவோம். நாம் முறுமுறுக்க மாட்டோம். மாறாக அந்த பிரச்சனைகள் மத்தியிலும் நாம் யாரை துதிப்போமா? அவரை துதித்து ஸ்தோத்திரித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எனக்கு வந்த பிரச்சனையை காட்டிலும் உன் ஆளோட்டி அவரா இருந்தா, உங்களுக்கு வந்த பிரச்சனை காட்டிலும் உன் ஆளோட்டி எப்படிப்பட்டவருங்க? சொல்லுங்களேன், எப்படின்னு சொல்லுங்களேன். உனக்கு வந்த பிரச்சனை காட்டிலும் உன்னை நடத்துகிற ஆவியானவர் பெரியவர். பக்கத்துல சொல்லுங்களேன், உன்னை நடத்துகிற ஆண்டவர் பெரியவர். இதுக்கு உதாரணம் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ. யாருங்க? சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ. 7 மடங்கு அக்னி. எத்தனை மடங்கு? 7 மடங்கு அக்னி. அப்படித்தானே? 1 மடங்கு இல்லைங்க, 2 மடங்கு இல்ல, 3 மடங்கு இல்ல. செலிஸ்டர் எத்தனை மடங்கு? 7 மடங்கு அக்னி. சுத்திலும் 7 மடங்கு அக்னி.
உன் புருஷன் எப்படி பிரச்சனை வந்தாலும் சரி, அவரை காட்டிலும் யாரு பெரியவர்? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை, கிருபை, கிருபை. என்னை சுற்றி 7 மடங்கு அக்கினி எரிந்தாலும் சரி, 7 மடங்கு அக்கினி நான் வெந்து போற ஒரு சூழ்நிலை உருவானாலும் சரி, நான் அக்கினியை பார்க்க மாட்டேங்க. மாறாக ஒருவரும் கண்டிராதவரும் ஒருவரும் காணக்கூடாதவரும் சேனைகளை கர்த்தரை பார்ப்பீங்க, முறுமுறுக்க மாட்டீங்க. மாறாக என்ன பண்ணுவீங்க? அவரை துதிப்பீங்க, துதிப்பீங்க. அப்படி துதிக்கும் போது ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எப்படி அக்கினி எரிந்தாலும் சரி, சுட்டு எரிகிற அனலா இருந்தாலும் சரி, நீங்க வேக மாட்டீங்க. மாறாக உன்னை வேதனைப்படுத்தி சொல்றவன் உள்ள புந்து என்ன பண்ணுவான்? வெந்து போய் கிடப்பான் வழியா. நீ சுகமாய் உலாவி கொண்டிருப்பீங்க. 4வது வருஷம் உலாவி இருப்பார், 4வது ஒருவர் உலாவி இருப்பார். அப்படி எப்படி இருப்பாரா? தேவபுத்திரன் போல இருப்பார். அக்னியின் வாசனை கூட உங்க மேல என்ன வரதான் வராது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அவங்க எய்கிற எந்த அம்பாரமும் உன்னை என்ன பண்ணது? கிட்ட வராது, நெருங்காது. அதனால நிமித்தமாக உனக்கு வேதனை வராது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, மலை போல துன்பம் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். என் தேவன் அதை பனி போல மாற்றி என்னை சுகமாய் தங்கியிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? 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 நேரம் கரம் தட்டி இருக்கணுமே. விசுவாசிக்கிறீங்களா? என் ஆண்டவர் நல்லவர். எத்தனை மடங்கு அக்னியை சூழ்ந்தாலும் சரி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மத்தியில் ஆண்டவர் என் கூடவே இருக்கிறார், கூடவே இருக்கிறார். இரண்டாவதாக பவுலும் சீலாவும், பவுலும் சீலாலும் சரீரமெல்லாம் காயம், தொழுவத்தில் தலைக்கீழாக கட்டப்பட்டிருக்கிறாங்க. அந்த வேலைகளும் பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் பார்த்தது ஒரு புயம். தன்னுடைய கரங்களை பார்க்கலங்க, கரத்தில் வடிகிற ரத்தத்தை பார்க்கல, இந்த வேதனை பார்க்கல. ஆனால் அவர்களை பார்த்தது ஒரு புயம். என்ன புயம்? என் கர்த்தரின் புயத்தை பார்த்தார்கள். ஹல்லேலூயா. என் சர்வ வல்லவரின் புயத்தை பார்த்தார்கள். அந்த புயத்தை பார்த்தனால தான் அவருடைய முகத்தை கர்த்தர் என்ன பண்ணாரா? பிரகாசிக்க செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன் சொன்னா அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, வெட்கப்பட்டது. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டே. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டே. இஸ்ரவேலே ஜனமே என்றோ இரறிட வேண்டாம். யெகோவா தேவன் உனக்கு பயபலமா இருந்தா எதற்கோ என்ன பண்ண மாட்டான்? பயம் வேண்டாம். பக்கத்துல சொல்லுங்க, பயப்படாதீங்க. யெகோவா தேவனுடைய கரம் உன் மேல இருக்கு. யெகோவா தேவனுடைய கரம் உன் மேல இருக்கு. அவர் தாங்கி நடத்துவார். எது வரைக்கும் நடத்துவார்? மரண பரியந்தம் நடத்துவார். தானியேல் சிங்கத்தின் கெபில போட்டாங்க. அவன் பார்த்தது இந்த கட்சிக்கிற சிங்கம் இல்லைங்க. அவன் பார்த்தது யாருங்க? வந்த 4 சிங்கத்தையும் பார்க்கல. அவன் பார்த்தது யூதரான சிங்கத்தை பார்த்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழே இருக்கிற சிங்கத்தை பார்க்கல, மேல இருக்கிற சிங்கத்தை பார்த்தான். பார்த்த உடனே குட்டி சிங்கம் எல்லாம் அடங்கி போயிடுச்சு. யார் எப்படியாப்பட்ட சிங்கம் போல விழுங்குன்னு நினைச்சு உன்னை கேட்கறது உன் கூட வந்து உன் பின்னாடி நின்று உன்னை பயப்படுத்திருக்காங்களா? பயப்படாதீங்க. அது உன் பாஸ்டரோட இருக்கட்டும்,
மொத்தமா உன் பாஸ்டர் கூட இருக்கட்டும், உங்க வீட்டுக்காரர் கூட இருக்கட்டும், இல்ல உன் தங்கச்சியா இருக்கட்டும், உன் அக்கா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், மச்சனா இருக்கட்டும், மச்சனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, அந்த சிங்கத்தை பார்க்காதீங்க. ஒரு நாள் அந்த சிங்கத்துக்கு பல்லு போயிடும், கிரண்ட சிங்கம், பல்லுதான் சிங்கம். ஆனா மேல இருக்கிற சிங்கம் யூத ராஜ சிங்கம், யுவ யுவமாய் அவர் யூத ராஜ சிங்கம், யூத ராஜ சிங்கம். அந்த சிங்கத்தை முன்பதாக இந்த சிங்கம் தமிழ்படி என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. யூத ராஜ சிங்கத்தை பார்த்த உடனே எப்படியாப்பட புயலும் அடங்கிடும், அதட்டிடுவார் என் ஆண்டவர், அதட்டிடுவார். அதாவது அவர் சொல்லியிருக்காரு, நான் கேட்கவே கேட்டு, உன் கூக்குரலை கேட்கவே கேட்டு. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களை யார் நடத்துகிறார்கள்? உன் குடும்பத்தை இப்ப யார் நடத்தி கொண்டிருக்கிறாங்க? ஒரு பொம்மை போல ஆடிக்கொண்டிருக்கிறீங்களா? நீங்க ஒரு மகுடி ஊற பாம்பை போல ஆடிக்கொண்டிருக்கிறீங்களா? நீங்க இப்படி யாராவது உங்களை ஆட்டி படிக்க நினைச்சா மிஞ்சினது எல்லாம் என்னது? வேதனையும் வலிதான். தலையாட்டி பொம்மையான வாழ்க்கை, தலையாட்டி பொம்மையான வாழ்க்கை. யாரோ ஒருத்தங்க பேசுறாங்க, அதை கேட்டு தன்னை அப்படியே மாட்டிக்கிறது. எலிசா தேவட மனுஷன், ஆகாப் ராஜா சொல்றா, நம்ம பேசுறது யாரோ ஒட்டு கேட்டு போயிட்டு அங்க போய் சொல்றான்டாயா, அப்படி சொல்றான் இஸ்ரவேல் ராஜா. ஒருத்தன் சொல்றான், இல்ல இல்ல, நீ பள்ளி என்ன பேசினா கூட யார் என்ன பண்ணாரு, அவர் ஆராதிக்கிற ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவாங்க. யாரும் ஒட்டு கேட்கணும் அவசியம் இல்லைங்க, யாரும் ஒட்டு கேட்கணும் அவசியம் இல்லைங்க. உன் குடும்பத்தை பத்தி யாரும் ஒட்டு கேட்ட அவசியம் இல்லை. உன் குடும்பத்தை பத்தி யார் என்ன பேசினாலும் சரி, யாரு கேட்கிறாருங்க? கர்த்தர் கேட்கிறாருங்க, கர்த்தர் கேட்கிறாங்க. அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறாங்க. அது பேர் என்னது? யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. யாரு அவருடைய கூப்பிடலை அவர் கேட்கிறான்னு சொன்னா, ஒன்று, கட்டுண்ட தம்முடைய கூக்குரலை கேட்கிறார். 2, வியாதியின் மன வேதனை இருப்பவர்கள் கூக்குரலை கேட்கிறார். 3, சாபத்தின விளைவினால் சிக்கொண்டவர்கள் கூக்குரலை அவர் கேட்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. தம்முடையவர்கள் என்றால் என்னன்னு சொன்னா, அவரின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். கட்டுண்டு இருக்கிற சபையை பார்த்துதான், அதனால மன வேதனை மன உளைச்சலுக்குள்ள இருக்கிற ஜனங்களை பார்த்துதான் ஆண்டவர் கேட்கிறாரு, நான் நீ ஒரு ஒரு சம்பந்தம் இருக்கு, அத தம்முடையவர்கள். சொல்லுங்க பாப்பா, நான் அவருடையவன், அவர் என்னுடையவர். சொல்லுங்க பாப்பா, நான் அவருடையவர், அவர் என்னுடையவர். அதனாலதான் கட்டுண்ட தம்முடைய ஜனங்களின் கூக்குரலை என்ன பண்றான்? கேட்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறேன். ஒரு சில நேரத்துல ஆண்டவர் என் கூக்குரலை கேட்கிறாரா, என்னை மறந்து விட்டாரா, சூழ்நிலை எல்லாம் மாறுதலா இருக்கு, அதனால ஆண்டவர் மறந்து போய் இருக்கிறான்னு சொல்லி கேட்கிற. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஓசியாவின் புத்தகம் 11:8 வாசிங்க. எப்ப கொடுப்பேன், நான் எப்படி உன்னை மறப்பேன், நான் எப்படி உன்னை மறப்பேன், நான் எப்படி உன்னை மறந்து போவேன்? ஏன் சொன்ன, நீ என் சொத்து, நீ என் சொத்து, நீ என்னுடையவன், நான் உமக்குரியவன். அதனால என்ன பண்ண மாட்டேன், நான் உன்னை மறக்க மாட்டேன், மறந்தும் போகவே மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுமா, ஹல்லேலூயா. என்னை நோக்கி பார், நான் உன்னை விடுவிப்பேன், நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லப்படுற. இதுவரைக்கும் நீ வனாந்தர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பாதிக்கப்பட்ட நிலைமையிலே காணப்பட்டிருக்கலாம், ஒரு காலத்தில் நன்றாய் வாழ்ந்து இப்ப இருக்கிற சூழ்நிலை உன் அப்படியே தலைக்கீழாக மாற வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். எப்படியாப்பட்ட நிலைமையா இருந்தாலும் சரி, அவர் உன்னை காண்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஒழுக்கமாக இறங்கி மாற்றத்தை உண்டாக்க செய்கிற ஆண்டவர்கள் சொல்லப்படுகிறது.
என் குடும்பத்துல ஒரு நல்லது நடக்காதான், என் குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்காதா என்ற ஏக்கத்தோடு காணப்படலாம். ஆனால் அவர் சொல்றாரு, முதலாவது உன் மேல இருக்கிற அந்த நிந்தையை நான் மாற்றப் போகிறேன். நிந்தை நிந்தை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க மேல இருக்கிற நிந்தையை அவர் மாற்றப் போகிறார். ஏன்னா அந்த நிந்தை மாறினாதான் உன் வாழ்க்கை மாறும். உன் தலையெழுத்து மாற்றினாதான் உன் வாழ்க்கை மாறும். சொல்லுங்க பாப்பா, உன் தலையெழுத்த மாறினாதான் உங்க வாழ்க்கை மாறும். உங்க மேல இருக்கிற நிந்தையை மாற்றினாதான் அது என்ன பண்ணலாம், உன்னுடைய மாற்றங்கள் உனக்குள்ள உருவாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இடத்துல எது இல்லையோ அதை ஆசீர்வதித்து ஆண்டவர் பெருக செய்வார். இப்போது இருக்கிற இடத்துல எல்லா முகங்களும் ஒருவேளை வெட்கப்பட்டு போயிருக்கலாம். அவர்கள் எல்லாம் உங்கள் மூக்கின் மேல் விலை வைத்து பார்க்க முடியாது. இருக்கிற இடத்திலே கர்த்தர் என்ன பண்ணறான், ஒரு செழிப்பான நிலத்திலே, செழிப்பான இடத்திலே, செழிப்பான ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் கர்த்தர் உன்னை கொண்டு செல்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க எசேக்கியேல் 36:30. நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அறியாதபடிக்கு விருட்சத்தின் கனியையும் வயலின் பழங்களையும் பெருக பண்ணுவேன். நீங்க இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே எந்த ஜனத்துக்கு மத்தியிலே நீ அவமானமா இருக்கிறாயோ, எந்த மனுஷனுக்கு மத்தியிலே நீ நிந்தைக்குள்ளாய் இருக்கிறாயோ, அந்த ஜனங்களுக்கு மத்தியில என்ன பண்ண, முதலாவது உன் நிந்தையை நான் நீக்கி போடுவேன். என்ன சொல்லப்பட்டிருக்கு? பெருக பண்ணுவேன். விருட்சத்தின் கனிகளை பெருக பண்ணுவேன். இந்த விருட்சம் என்பது என்ன? சங்கீதம் 1:3 வாசிங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இறையுதரா மரத்தை போல் இருப்பான். யாருங்க விருட்சம் என்ன அர்த்தங்க? மரம். அந்த மரம்ன்றது யாருங்க? நீங்களும் நானும் தான். அந்த விருட்சம் யாருங்க? நீங்களும் நானும் தான். முதலாவது இந்த மரத்தின் மேல பட்ட கல்லு இருக்குல்ல, கல்லு, நீ நல்லா செழிப்பா பூ பூத்து காய் காத்து கனி தந்து நன்றாக இருக்கவளையில பரிசியம் தின்னாங்க. குரங்கு மாதிரி ஏறி போய் நம்ம உலுக்கி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் அற்று போனதுக்கு அப்புறம் உன்னை என்ன பண்ணாங்க? நிந்தித்து வேதனைப்படுத்தினாங்க. அதனால என்ன சொல்றேன், இந்த நிந்தியை உன்னிடத்துல நான் நீக்கி போடுவேன். மாத்திரமல்ல, உன்னை எங்க கொண்டு போய் நடப்பறப்ப ஒரு செழிப்பான இடத்திலே, ஒரு நீரூற்றான ஒரு இடத்திலே, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்திலே உன்னை நான் நடப்போகிறேன். நீ அங்க எந்த நாளிலும் வட்டி போக மாட்டேன், எந்த நாளிலும் பட்டு போக மாட்டேன். ஜீவ தண்ணீராக இயேசு கிறிஸ்து ரத்தம் உன் மேல எப்படி இருக்கும்? பாய்ந்து கொண்டே இருக்கும். அது உன் பாலத்தை சுற்றி வேலையிட்டு பாதுகாத்து கொண்டே இருக்கும். நீ இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருக்கும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். வாழ்க்கை என்ன பண்ணா, நல்ல ஒரு செழிப்பான நிலையிலே கர்த்தர் என்ன பண்ண போறாராம், நடத்த போகிறார். உன்னை துளிர்விட செய்ய போகிறார். நீ செய்கிற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து அதை பெருக செய்வார். நீ கையிட்டு செய்கிற காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணாராம், அதை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதான் சொல்லப்பட்டிருக்கு, மரமே நீ எப்படியாப்பட்ட மரமா இருக்கிறாய்? ஒரு பட்டு போன மரமா இருக்கிறாயா? இல்ல காலத்துக்கு கனியே தராத ஏதோ வாழ்க்கை வாழுறேன்னு சொல்லி வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கலாம். இந்த மரத்தை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ இருக்கிற ஸ்தானத்திலிருந்து உனக்கு கொண்டு போய் எங்க கொண்டு வைக்க போறானே. என்ன வாசித்தீங்க? இப்ப நல்ல செழிப்பான ஒரு இடத்திலே கர்த்தர் கொண்டு போய் நாட்ட போறாராம். அங்கே வேர் பற்றி என்ன பண்ண, கனி கொடுத்து பூமியை பலனாக நிரப்புற காலம் அது வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுகிற ஆண்டவர். இருக்கிற இடம் சரியில்லை, நீ வாழுகிற இடம் சரியில்லை. இங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? மிஸ்யூஸ் சொல்லுங்க, மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க.
உன்கிட்ட இருந்த பலனை பறிச்சு சாப்பிட்டு உன்னை உடுக்கி எடுத்து உன் இலையெல்லாம் உதிர வச்சு உன்னை காய்ந்து போன மரமா ஆக்கிட்டாங்க. இனி இப்படி இருக்க நான் உன்னை விட மாட்டேன். உன்னை என்ன பண்ண போறேன்? செழிப்பான ஒரு இடத்துல நாட்ட போகிறேன். நீ அங்க வேறு பற்றி கனி கொடுத்து பல நாள் நிரப்புற காலத்துக்குள்ள அவனை என்ன பண்ண போறேன்? கொண்டு செல்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாக செய்வேன். பாழாய் கிடந்த உன் வாழ்க்கையை எப்படி பண்ணப்பட போறேன்? சோலைவனமாய் மாற்றப் போகிறேன். என்ன பண்ண போறேன்னா சோலைவனமாய் மாற்றப் போகிறேன். எடுத்து வாசிங்க எசேக்கியேல் புஸ்தகம் 36 34 இருந்து 36 வரைக்கும் வாசிங்க. சொல்லுவார்கள் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அழிந்து கொள்வார்கள். நான் இதை சொன்னேன். சொல்லுங்கப்பா. அவர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு. பாழான என் வாழ்க்கையை பயிர் நிலமாய் மாற்றப் போகிறார். பாழான என் வாழ்க்கையை சோழவனமாய் மாற்றப் போகிறார். அவர் தான் சொன்னாரு. அவர் தான் செய்து முடிப்பார். அவர் தான் சொன்னாரு. அவர் தான் செய்து முடிப்பார். அவர் தான் செய்து முடிப்பார். அவர் தான் செய்து முடிப்பார். இதை நான் சொன்னேன், இதை நான் செய்வேன். இதுவரை எல்லாம் அடைக்கப்பட்டது. எல்லாம் ஒரு மாதிரி மரித்து போன நிலைமை, மரித்து போன ஒரு வாழ்க்கை மாதிரி, முறிந்து போன வாழ்க்கை மாதிரி. செபித்த என் ஜெபமும் என்ன பண்ணல? கேட்கப்படல. எல்லாமே ஒரு சூனியமா இருந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. உணர்வடையாதான், உயிரடையாதான், என் வாழ்க்கை சிறக்காதா என்று ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ஆராதனை கலந்து வந்திருக்கலாம். உங்களுக்குள் ஒரு உயிர்ப்பிக்கிற ஆவியானது இறங்கி வருவதை இந்த நாளிலே கர்த்தர் உணரும்படியான கிருபையில கர்த்தர் தருவாராக. மரித்து போன நிலைமை இனி நடக்கவே நடக்காது, செயல்படவே செயல்படாது, இல்ல தனக்காது என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லப்பட்டிருக்கு, எசேக்கியேல் 37:14 சொல்லப்பட்டிருக்கு, அவளுக்குள் உயிர் வந்ததாம், உயிர் வந்ததாம். இதை நான் சொன்னேன், இதை நான் செய்து முடிப்பேன். இனி எதுவும் உன்னை கட்டி வைப்பதில்லை. இன்று நீ விடுதலையாக்கப்பட்டாய். என்ன சொன்னா? ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இனி சாபம் உன்னை கட்டி வைப்பதில்லை. சாபம் உன் குடும்பத்தை கட்டி வைப்பதில்லை. இன்று ஒரு விடுதலை, ஆவியில விடுதலை, அக்கினியில் விடுதலை, உன் பொருளாதாரத்தில் ஒரு விடுதலை. அவரின் உயிர் திறந்த வல்லமை உன்னை என்ன பண்ண போகுது? விடுவிக்க போகுது. எந்த சங்கிலியும் உன்னை கட்டி வைக்க போவதில்லை. விடுதலையின் ஆவியானது உனக்குள்ளே வந்து ஒரு விடுதலையை கத்த தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இனி கண்ட எகிப்தனை இனி என்றென்றைக்கும் காண மாட்டார். ஏன்னு சொன்னா, அவர் ஆவி எனக்குள்ளே, இனி பயம் என்னை கட்டி வைப்பதில்லை. விடுதலை உண்டாக போவது இயேசுவின் நாமத்திலே. ஆமென், ஆமென், ஆமென். சத்தமா சொல்லுங்க, ஆமென், ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35, 43 வரைக்கும், 35ஆம் அதிகாரத்துல வசனத்துல 43 வீட்டுல வாசிப்படுங்க. கூப்பிடுவோமாக, வெட்கத்தை விட்டு கூப்பிடுவோமாக. ஏன்னா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவன் வெட்கத்தை விட்டு கூப்பிட்டான். என்னன்னு? தாவீதின் குமாரனே. சொல்லுங்களேன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். எல்லாரும் அதட்டாங்க, பேசாதன்னு சொல்லி அதட்டாங்க. ஆனாலும் அவன் என்ன பண்ணா? அந்த இயேசுவின் நாமத்தை, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், இறங்கும். இதுவரை என்னை, என் குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற எந்த சத்துருவின் வல்லமையும் இயேசுவின் நாமத்தில் என்ன பண்ண போறேன்? முறியடிக்க போகிறேன். இயேசுவின் நாமம் அது கேதுரு மரங்களை முறிக்கும்,
இயேசுவின் நாமம் அது வல்லமுள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரு ஆதாரமாக யோவானுக்கு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன பண்ணாங்க? நான் தான். வேற ஒண்ணுமே அவர் சொல்லுங்க, நான் தான். அப்ப ஒரு வார்த்தைக்கு என்ன இருக்கு? அவருடைய வார்த்தைக்கு என்ன இருக்கு? அவர் வேற ஒண்ணுமே சொல்லல, வேற ஒண்ணுமே சொல்ல, நான் தான். அதனால போட்டிருக்கு நான் தான் என்று சொன்ன மாத்திரத்துல அவர்கள் என்ன பண்ணாங்க? பின்னிட்டு விழுந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவின் நாமத்துல அவ்வளவு அதிகாரம் உண்டு. இப்ப அதே அதிகாரத்துல நம்ம சொல்ல போகிறோம், அதே அதிகாரத்துல சொல்ல போறோம். இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்க பாப்போம். இயேசுவின் நாமத்தினாலே எதுவும் என்னை என் குடும்பத்தை கட்டி வைக்க போவதில்லை. இயேசுவின் நாமத்தினாலே விடுவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கட்ட வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கட்ட வைக்கிறேன். எதுவும் என்னை என் குடும்பத்தை கட்டி வைப்பதில்லை. செழிப்பேன், வளருவேன், ஓங்குவேன், வாழாது வாழக்கூடாத மகிமையினால் நிரம்புவேன். எதுவும் என்னை மேற்கொள்ளாது. ஏன்னா பவராவி எனக்குள்ளே, பவராவி எனக்குள்ளே. நான் தான் என்று சொன்ன மாத்திரத்திலே அங்க அப்படி என்ன நடந்தது நமக்கே தெரியாது. நான் இமேஜின் பண்ணும்போது பார்த்துச்சேன்னா எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்தது. அவர் வேற ஒண்ணு சொல்லுங்க, நான் தான். நான் தான் என்று சொன்ன மாத்திரத்திலே அவர்கள் என்ன பண்ணலாம்? பின்னிட்டு திரும்பினாங்க. எவ்வளவு வல்லமுள்ள வார்த்தை இந்த வார்த்தை பாருங்க. இன்னைக்கு அந்த வார்த்தை வருகிறது உங்களுக்கு நேராக. அந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. நான் தான் என்று சொன்ன வார்த்தை, நான் தான் என்பதுனா இயேசுவின் நாமம். அந்த இயேசுவின் நாமத்தினாலே நான் எதையும் என்ன பண்ணுவேன்? மேற்கொள்ளுவேன். எதுவும் என்னை மேற்கொள்ளாது.